அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, இந்த கொழும்புல எல்லாம் சரியான ஃபேமஸ் இந்த சவ்வரிசி கஞ்சி, இந்த கிராண்ட் பாஸ், அதுக்கப்புறம் மர்க்கஸ் கிட்டே எல்லாம் நாங்கள் போனோம்டா, இந்த ரோட் சைட்டில் விற்பாங்க சவ்வரிசி கஞ்சி கிளாஸில் ஊற்றி. அது நாங்கள் அந்த சைட் போனால் குடிக்காமல் யாரும் வரவே மாட்டோம். மீண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. அதே மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சவ்வரிசி கஞ்சி தான் செஞ்சு காட்டிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 50 கிராம் போல் சவ்வரிசி எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு எடுத்துட்டு அதே சட்டியில் நான் மொத்தமாகவே 50 கிராம் சவ்வரிசிக்கு 250 கிராம் சீனி சேர்த்திக்கிறேன்னா, சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீனியை தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, சீனியை மட்டும் சேர்த்துட்டு இப்படி அதுவே நல்லா கரைஞ்சி வரும். கருப்பாகாமல் இந்த கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கருப்பாகிட்டுனா கசப்பு ருசி ஆகிரும் கஞ்சி. நல்லா சீனியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீனிலேயே நல்லா கொஞ்சம் தண்ணிப்பால் சேர்த்துக்கோங்க. சவ்வரிசி வேகிற அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தோம்னா எங்களுக்கு சவ்வரிசி அந்த கட்டி கட்டி மாதிரி ஆகிரும், வெள்ளை கலருக்கு வரும். நல்லா வேகிறதுக்கு கண்ணாடி மாதிரி வர்றதுக்கு இப்படி நிறைய தாராளமாகவே தண்ணிப்பால் சேர்த்துக்கோங்க. நல்லா டிக்கான கட்டிப்பால் ஒரு சின்ன கோப்பைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் சேர்க்குறதுக்கு நல்லா கரைச்சி விட்டதுக்கு பிறகு வறுத்து வச்சிக்கிற சவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அதோடய சேர்த்துட்டு நல்லா கட்டியாகாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கட்டி ஆகிரும், இந்த வெள்ளை வெள்ளை கட்டி மாதிரி. அதுக்கப்புறம் மேலையால் மிதக்கும். இப்படி விட்றாமல் நல்லா கிண்டி கிண்டி வேகிற அளவுக்கு கிட்டே நின்று நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கட்டியாகிட்டுனாலும் பயப்பட தேவையில்லை. அந்த கட்டியெல்லாம் இந்த பெரிய கரண்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அப்படியே நசிச்சு விட்டுட்டோம்னா அது கரைஞ்சிரும். அப்படியே நல்ல கரண்டியால் கைவிட்டு கிண்டி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் விடும் இந்த வெள்ளை வெள்ளை கட்டி மாதிரி ஆகிட்டு இப்படி ஆக விடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிட்டே நின்று நீங்கள் சீனிக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்து செய்யலும். வேணும்டா உங்களுக்கு வாசத்துக்காக ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கல. சீனி இனிப்பு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன்னா, மொத்தமாகவே 250 கிராம் சீனி சேர்த்திக்கிறேன்னா 50 கிராம் சவ்வரிசிக்கு உங்களுக்கு 100 கிராம்டா 500 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. அந்தளவு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சு எடுத்துக்கோங்க. இது மிச்சம் நேரமாகும் கண்ணாடி மாதிரி வேகிறதுக்கு. மாய்ச்சல் பார்க்காம கிட்டே நின்று இப்படி கிண்டி கிண்டி விடணும். அரைவாசி வெந்திருக்கி ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கு பிறகு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். முக்கால்வாசி வெந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு விட்றணும். அப்போ எங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா முழுக்கையுமே எல்லாம் வெந்து வந்திருக்கும் சவ்வரிசி இப்படி கண்ணாடி மாதிரி. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் வெந்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கணும். இப்படி வெந்து வந்ததுக்கு பிறகு இப்போ எடுத்து வச்சிக்கிற கட்டிப்பாலை சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டியாகவே பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதே டேஸ்ட்டில் வரும் எங்களுக்கு கஞ்சி. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு வெள்ளை கலரில் சவ்வரிசி கஞ்சி செஞ்சு காட்டி வீடியோ போட்டிக்கிறேன். நான் அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை, அதனால் நான் நல்லா செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த கஞ்சி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். இது சரியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்களுக்கு அந்த கடை டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த கஞ்சி.
அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு மூடி விட்டுட்டோம்னா சரியாயிருக்கும். மேலையால் மிச்சம் கொதிக்க விட்டுறக்கூடாது, ஏன்னா தொலைஞ்ச மாதிரி ஆகிரும். இப்படி மேலையால் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் சரியாக இருக்கும் கஞ்சி. நீங்களும் இதே மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கடையில் விற்கக்கூடிய அதே கஞ்சியோட டேஸ்ட்டில் வரும் கஞ்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.